கூட்டணி வேறு கொள்கை வேறு என்பதுதான் அவர் இன்றைய கூட்டத்திலும் பேசியிருக்கிறார். நான் தமிழகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் என்று கூறுகிறார். நீங்கள் கூறுவது அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது இப்போது குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் அந்த அரசுக்கான அந்த வருவாய் இப்போதும் குறைகிறதா செய்கிறதா? போதுமான நிதியை அதன் மூலமாக அந்த வரி விதிப்பின் மூலமாக கிடைக்காமல் தான் இருக்குதா? இதுக்கு அப்புறமும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இன்னும் குறையும். இது இன்னும் மாநிலங்களுக்கான பங்களிப்பு இன்னும் குறையும். ஒன்றிய அரசுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு வருமான வரி இருக்கிறது, அவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரும்பொழுது சுங்க வரி இருக்கிறது, பல வகையிலும் அவர்களுக்கு வருமானம் இருக்கிறது. ஆனால் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய இப்பொழுது என்ன செய்வார்கள்? 28% வாங்கும் பொழுது 10,000 கோடி வந்தது. அப்பொழுதே 5,000 கோடி கொடுக்க வேண்டிய இடத்துல 1,500 கோடி கொடுத்தார்கள். இப்பொழுது இன்னும் குறைவான ஆன பிறகு 5,000 கோடி தான் வருவாய் வரும். அதிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? 500 கோடி கொடுப்பார்கள் மாநிலத்திற்கு. இந்த வரி வருவாய் இதை மாநில அரசிடம் விட்டுவிட வேண்டும். இந்த ஜிஎஸ்டி என்பதை ரத்து செய்து மீண்டும் விற்பனை வரி மாநில அரசுகளின் அதிகார வரம்புக்குள் வரும் என்று சொன்னால்தான் மாநிலங்களுக்கு சிறப்பாக செயல்படும். குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இலவச கல்வி வழங்குகிறோம், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 ரூபாய்க்கு அரிசி வழங்குகிறோம், மருத்துவ சிகிச்சை இலவச மருத்துவ சிகிச்சை வழங்குகிறோம். இது போன்ற பொதுமக்கள் நலனுக்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிற ஒரு அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம். இந்த அரசாங்கம் ரேஷன் கடைகளுக்கு விநியோகத்தில் மட்டும் ஏறத்தாழ 7,000 to 8,000 கோடி ரூபாய் இழப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது மக்களுக்காக. உணவு எளிதில் கிடைக்க வேண்டும், குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பணம் வரவில்லை என்றால் இந்த செலவுகளை எல்லாம் எப்படி நாங்கள் ஈடுகட்ட முடியும்? சரி, சார், மாநில அரசுகள் தான் நேரடியாக மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிற அரசு. ஒன்றிய அரசு அவர்கள் ராணுவத்துக்கு செலவு செய்வார்கள், மற்றபடி வெளியுறவு கொள்கைக்காக செலவு செய்வார்கள். வேறு என்ன அவர்களுக்கு பெரிய செலவு இருக்கிறது? ஆனால் பாமர மக்கள், சாதாரண ஏழை எளிய மக்களை நேரடியாக அவர்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அதற்கு செலவு செய்கிற அதிகாரம் என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. இதை கூட புரிந்து கொள்ளவில்லை ஒன்றிய அரசு. அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள், ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை புரிந்து கொள்ள. ஓகே, டீகே சார், நீங்க சொல்றது அந்த பெரிய திட்டங்கள், பெரிய அளவிலான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு எங்களுக்கு வருவாய் குறைந்திருக்கிறது, மத்திய அரசு நிதி அளிக்கவில்லை. ஆனால் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகள், அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் கோரிக்கைகள், பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கைகள், இதற்கெல்லாம் மத்திய அரசின் நிதி ஆதாரம் தேவைதானா? இதை நிறைவேற்றுவதற்கெல்லாம் கல்விக்கு நிதி ஒதுக்க மாட்டேன்னு ஒரு ஒன்றிய அரசு அமைச்சர் சொல்றாரு. தூய்மை பணியாளர் பிரச்சனை 2,000 கோடி ரூபாய் நாங்க தரமாட்டோங்கிறாரு. சரி, அதே போல தூய்மை பணியாளர்களை தனியார் மயப்படுத்தியது யார்? முதலில் ஆரம்பித்தது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அவர் காலத்திலே தானே 10 மண்டலங்களில் 8 மண்டலத்தில் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயமாக அது தவறுன்னா திமுக ஆட்சி தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். ஆனால் அதே கோரிக்கை நீடிக்கிறதே. அந்த அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் முதலமைச்சரே அவரே வாக்குறுதி கொடுத்து விட்டு இப்போது நிறைவேற்றவில்லை என்பதுதான் இப்போது பிரச்சனை. அதைத்தான் கேட்கிறேன். அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றால் அந்த தவறை நம்மளும் வேறு வழி இல்லை. ஏனென்றால் 8 மண்டலத்திலே உள்ள தூய்மை பணியாளர்களை மீண்டும் அரசு பணியாளர்களாக மாற்ற வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு பல செலவுகள் இருக்கின்றன. இதை ஆரம்பித்தது எடப்பாடி இதை கேட்க முடியாது என்பதற்காக சொல்கிறேன். ஓகே, டீகே சார், இன்னொரு முக்கியமான இது, இப்போ தாவேகா தலைவரும் நடிகருமான விஜயின் பொதுக்கூட்டங்களுக்கு தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது, மின் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது, அவர் கேட்கும் இடங்களில் முன்னரே அவருக்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்திலேயே அந்த குற்றச்சாட்டுகளை அவர் வைத்துக் கொண்டே இருக்கிறார். உண்மையிலேயே தாவேகா தலைவர் விஜயின் கூட்டங்களுக்கு மட்டும் இந்த புதிய கட்டுப்பாடுகள், புதிய விதிமுறைகள், 24 நிபந்தனைகள் என பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகிறது. மற்ற கட்சி தலைவர்கள் செல்லும் பிரச்சார கூட்டங்களில் இந்த பிரச்சனை இல்லை. இது எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்திலோ, அல்லது பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய அந்த பயணத்திலேயோ, அல்லது அன்புமணி ராமதாஸின் பயணத்திலேயோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. எதுக்கு இந்த நடிகர் விஜய் மட்டும் விஜய் கூட்டத்தை மட்டும் உள்ள கட்டுப்பாடு? கொஞ்சம் விஜய் கூட்டத்தை பார்த்து திமுக கொஞ்சம் அச்சப்படுதோ சார்? கட்டாயமாக கிடையாது. விஜய்க்கு கூடுகிற கூட்டம் என்பது ஒரு பகுதியில் உள்ள மக்கள் கூடுகிற கூட்டம் அல்ல. தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து ரசிகர்களும் ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிற அத்தனை பேரும் வந்து சேர்கிற ஒரு கூட்டம். அங்கே மின்சார தட்டுப்பாடு, மின் இணைப்பு துண்டிக்கப்படுதல் என்பது அவர்களுடைய தொண்டர்கள் அங்கே குவிகிற அந்த மக்களே அதை செய்கிறார்கள் என்பதை அவருடைய மாநாட்டிலேயே நாம் பார்த்தோம்.
மின்சாரம் வெட்டி விட்டு துண்டுபடும் மின்சார கம்பத்தில் ஏறாதே என்று சொல்கிறார்கள். இந்த இளைஞர்கள் மின்சார கம்பத்தில் ஏறுகிறார்கள், வீட்டின் மாடி வீடுகளில் குடிசையில் மேலே ஏறுகிறார்கள், பல தொல்லைகளை அந்த மக்களுக்கு தருகிறார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். எனவே மின்வெட்டு என்பது அரசு கொடுப்பதல்ல, அரசு செய்வதல்ல. அந்த மக்களே போய் மின்சார கம்பங்களில் ஏறி அதனால் மின் ஒயர்கள் கீழே விழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை. அதே போல அவர்கள் செல்லுகிற இடங்களிலே கலவரம் நடக்கிறது. விஜயே தன்னுடைய வாகனத்திலே முள் கம்பி வைத்துக் கொண்டு போகிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் அவருடைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு சேருகிற கூட்டம் இருக்கிறது. இதை நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, அனுமதி கொடுத்ததால் தான் இவர்கள் எல்லாம் அங்கே எல்லா இடத்துக்கும் போகிறார் விஜய். மூன்றாவது திருவாரூர் நாகப்பட்டினம் சென்றதும் அனுமதி கொடுத்ததனால்தான் சென்றார். ஆனால் அவர் எவ்வளவு பாதுகாப்பாக செல்ல வேண்டும், இவர்களிடமிருந்து தங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த கம்பிகளிலே எல்லாம் கிரீஸ் பூசுகிறார், தன்னுடைய வாகனத்திலே முள்வேலிகளை அமைத்துக் கொள்கிறார். எவ்வளவு பாதுகாப்பாக அவர் போக வேண்டும் என்று நினைக்கிறார். மற்ற தலைவர்களுக்கு அந்த நிலைமை இல்லை அல்லவா? விஜய்க்காக வருகிற கூட்டம் இதை செய்கிறது என்பதுதான் உண்மை. இந்த கூட்டம் ஒரு வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் இந்த தேர்தலில் அவர் எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என்று தொடர்ச்சியாக அனைத்து கூட்டங்களிலுமே பேசி வருகிறார். அது திருச்சி பொதுக்கூட்டத்திலும் திருச்சியில் தொடங்கிய அந்த முதல் அந்த மக்கள் சந்திப்பிலும் சரி, அதை தொடர்ந்து மற்ற இடங்களிலும் சரி, நாங்கள் தான் திமுகவுக்கு போட்டி, அது வரும் தேர்தலில் தெரியும் என்று தெரியும், நேரடியாக களத்துக்கு வாருங்கள், எங்களை எதிர்கொள்ளுங்கள், எங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று அந்த கூட்டத்திலேயே அவர் ஒரு அறைகோவல் விடுக்கிறார். அது உண்மையிலேயே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே தான் களத்தில் அந்த போட்டி இருக்குதா சார்? உண்மையிலே அப்படிலாம் நாங்கள் கருதவில்லை. நாங்கள் ஆட்சி செய்கிறோம், மக்களுக்கான பல நல்ல திட்டங்களை வழங்கி இருக்கிறோம். மக்கள், எங்கள் தலைவர் அந்த ஒரு ஊருக்கு செல்லும் பொழுது அவரை வரவேற்கிற மக்கள் குடும்பம் குடும்பமாக கை குழந்தைகளோடு வந்து நிற்கிறார்கள், அமைதியாக மகிழ்ச்சியாக அவரை வரவேற்கிறார்கள். எந்த கலவரமும் இல்லாமல் அவரும் நடந்து சென்று அந்த மக்களிடம் கைகுலுக்குகிறார், அன்போடு பேசுகிறார், புகைப்படங்கள் எடுத்துக்கொள்கிறார், அந்த மக்களிடம் மனு வாங்குகிறார், பிறகு வாகனத்தில் ஏறி செல்கிறார். இந்த ஏற்பாடுகள் எல்லாம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நடைபெறும் பொழுது அந்த மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைத்த காரணத்தினாலே தான் மக்கள் அவரை சந்திக்க வருகிறார்கள். அதுவும் தனியாக வருவதில்லை, குடும்பம் குடும்பமாக வருகிறார்கள், ஆயிரக்கணக்கான மகளிர் வருகிறார்கள். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம், இவர் ரசிகர்களோடு இருக்கிறார், அவ்வளவுதான். ரசிகர்களும் மக்கள் தானே சார். இருந்தாலும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது மக்கள் பண்ற வேலை வேற, கொஞ்சம் பன்மடங்கு இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. இது பொதுவாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய கூட்டத்தை விட இந்த கூட்டத்தில் ஒரு புதிய அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை பன்மடங்கு அதிகமாக இருப்பது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா சார்? அது உண்மையிலே கட்டாயமாக தெரிகிறது. எங்களுடைய தலைவர் போகிற ஊர்ல அந்த ஊர் மக்கள் மட்டும்தான் கூடுவார்கள். விஜய் போகிற இடங்களெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் அனைத்தும் அந்த ஊருக்கு அழைத்து வரப்படுகிறது, அவ்வளவுதான். இதான் வித்தியாசம். ரசிகர்களை பார்க்க அந்த வாக்கு கழகம் மாறுமா? நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க அரசியல்ல அந்த மக்கள் கூட்டம் நடிகர்களுக்கு கூடுவதும், அது தொடர்ந்து தேர்தல்களில் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கிறது என்பதும் நீங்கள் பல தேர்தல்களை நீங்க பார்த்துருக்கீங்க. ஒரு மூத்த தலைவராக இருக்கிறனால உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த கூட்டம் மற்ற நடிகர்களுக்கு இந்த அளவுக்கு இல்லாதது மாதிரியும், இது ஒரு புதிய ஒரு எழுச்சி ஆர்வத்தோடு இந்த கூட்டம் கூடுவது போலவும் இருக்கிறது. இது வாக்குகளாக இதில் பெரும்பகுதி மாறுமா மாறாதா சார்? இதுல கட்டாயமாக வடிவேலு தேர்தல் பிரச்சார பயணம் மேற்கொண்ட பொழுது மிகப்பெரிய கூட்டம் கூடியது, அதையும் நாம் பார்த்தோம். அவர் நகைச்சுவை பல நடிகர்கள், விஜயகாந்த் தன்னுடைய கட்சியை அறிவித்து ஊர்வலம் பயணம் செய்ய போது மிகப்பெரிய கூட்டம் கூடியது, இதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்கள் இதெல்லாம் மக்கள் ரசிகர்கள் கூடும் கூட்டத்தை எல்லாம் பார்த்துத்தான் இருக்கிறோம். இந்த கூட்டம் என்பது ஒரு பெரிய அளவிலே கூட்டப்பட்டு அவர்களும் அமைதியாக அவரை பார்ப்பதில்லை, அவரே அச்சப்படுகிற அளவுக்கு அவர் காரிலே தன்னுடைய வாகனத்திலேயே முள்வேலி அமைத்துக் கொள்ளும் அளவுக்கு தான் இந்த கூட்டம் இருக்கிறது. இதுதான் வேறுபாடு, அதைத்தான் சொல்றேன்.